இப்போ மேடம் வந்து அவங்க வந்து பெண்களுக்கான வேர்ல்டு ஃபஸ்ட்டு முதலுதவி மையத்தை நடத்தியிருக்காங்க, விமன் வெல்னஸ் ஃபார்ம் நடத்தியிருக்காங்க. நிறைய எல்கேஜிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் ஸ்டூடெண்ட்டு, எம்பிபிஎஸ், எம்டி, கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பெண்களுக்கான சிறப்பு கன்சல்டன்ட் நோய் கிடையாது, டெவலப்மெண்ட் சைடான கன்சல்டன்ட் உலகம் முழுவதும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த செஷன் உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரியே எப்பவுமே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும். சரி, நம்ம காலேஜுக்கு வரக்கு முன்னாடி நம்ம மனசுல என்ன நல்லா தோணுச்சு? ஜாலியா இருக்கும். ஏன்னா நம்ம மனசுல சொல்லி கொடுத்தது என்ன? 10th கஷ்டப்பட்டு பாதிச்சு கஷ்டம் போயிடலாம், கஷ்டப்பட்டு மார்க் எடுத்தீங்கன்னா காலேஜ் போனா ஜாலியா இருக்கும், அங்க போனா ரிஸ்க் எடுக்கவே வேண்டியதில்லை, 3 வருஷம் கடற்கடனை போயிடும், நல்ல சம்பளத்துல லைஃப் ஃபிட் ஆயிடலாம். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு இது கொடுத்தாங்க. இந்த 3 வருஷம் தான் உங்க தலையெழுத்தே மாற்றுறது. தலையெழுத்துங்கிறது என்ன? எல்லாம் தலையெழுத்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த தலையெழுத்துனா என்ன? தலையில யாராவது எழுதி வச்சிருக்காங்களா? இல்லை, நம்மளோட அறிவு தான். நீங்க சின்னதுலேருந்து எந்த அறிவெல்லாம் உங்க மனசுல பதிய வச்சிருக்கீங்களோ, எதெல்லாம் கேட்டு வச்சிருக்கீங்களோ, அதுதான் உங்களை ஆக்டிவேட் பண்ணும். காலேஜுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம மனசுல வந்து பதிவானது 3 வருஷம் என்ன பண்ணுவோம்? என்டர்டெயின்மெண்ட்லேயே எழுதுவோம். ஃபெயிலியர் யாரு? நம்ம தான். அப்போ இந்த கல்லூரி காலம் 3 ஆண்டுகள் ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்க? ஏன் 10th ஸ்டாண்டர்ட் 3 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ல, 12th ஸ்டாண்டர்ட் 3 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ல, ஏன் இந்த காலேஜ் மட்டும் 3 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணாங்க? ஏன்னா எங்களோட உளவியல் ரீதியில் சொல்கிறோம், அறிவை மாற்ற 1000 நாட்கள்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் +2 வரைக்கும் ஒரு சைல்டு ரிலேட்டடாகவே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இந்த கல்லூரி ஆண்டு 3 வருஷம் தான் உங்களோட அறிவை நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துறீங்க, எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க, எதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பை ஃபிட் பண்ணும். அதுக்கு தான் 3 ஆண்டுகள் உங்களோட அறிவை வந்து மாடிஃபை பண்ணுறது. இந்த 3 வருஷத்துல நம்ம எங்கெல்லாம் பதிய வச்சோமோ அது மறுசீரமைக்கிறது தான். இப்போ நம்ம 10th வரைக்கும் சயின்ஸும் மேக்ஸும் தான் படித்தோம். சயின்ஸும் மேக்ஸும் தான் உலகமே இயங்கிட்டு இருக்குது. இந்த சயின்ஸு மேக்ஸு எங்கேயாவது நம்ம அப்ளை பண்ணுறோமா? நம்ம வாழ்க்கையில், நம்ம லைஃப் ஸ்டைலில், நம்மளோட எஜுகேஷனுக்கு ஏதாவது பயன்படுத்திக்கிறோமா? இல்லை. எப்பவுமே நம்ம அடிக்கடி சொல்றது என்ன? போர் அடிக்குது, டயர்டாக இருக்குது, எனக்கு தோணலை, பிடிக்கலை, இதை தான் அதிகமாக பதிய வச்சுருக்கிறோம். அப்போ இதுதான் நம்மளை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ நம்மளை ஆக்டிவேட் இனிமேல் மாற்றி அமைக்கணும்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸை நீங்கள் பயன்படுத்தணும். எதை அதிகப்படுத்தணுமோ அதை அதிகப்படுத்தணும், எதை குறைக்கணுமோ அதை குறைக்கணும். மல்டிப்ளை பண்ணுறதை மல்டிப்ளை பண்ணால் உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அப்போ காலேஜில் வந்து என்னெல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க? ஏன்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபிட் ஆக முடியும். எஜுகேஷனுக்கு அப்பால் கல்லூரியில் வந்து உங்களோட கரியருக்கு அதுக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மனசு வந்து எடுத்துகிட்டு போகணும்ல. அப்போ நம்மளே நம்மளுக்கு தடையாக இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் நம்மளோட அறிவு நம்மளுக்கே தடையாக இருக்குது? இப்போ ஒரு கிளாஸ் ரூம்லேயே எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி நடந்தது, டீச்சர்ஸ் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், யாராவது வாங்கன்னா முன்னாடி போக முடியுமா? முடியல. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம், முன்னாடி போகிறோமா? யாராவது பின்னாடி தான் போகிறோம். அதே மாதிரி பேசுறதுக்கு மட்டும் முன்னாடி வந்துடும். ஏன்னா நம்ம தேவையில்லாத தகவலை நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறதுனால அது ஈஸியாக வந்துடும். தெரியாத தகவல் நம்மளோட அறிவுக்கு அப்பால் தேவையானது நம்மளுக்கு உள்ளே போகாது. ஏன்னா இது ஓவர்லோட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஓவர்லோடை டைல்யூட் பண்ணுறதுனா இந்த கல்லூரி காலங்கள் உங்களை நீங்களே டயக்னோஸ் பண்ணி உங்களை ஒவ்வொரு நாளும் மாடிஃபை பண்ணிக்கணும். அப்போது நம்ம வீட்டு சூழலையே எடுத்துக்கலாம். ஒரு பேரண்ட் வந்து ஒன்று சொன்னால் நம்ம உடனே செய்யறோமா? செய்யவே மாட்டோம். 100ல் 1 வேலை செய்யலாம், யாருமே செய்ய மனசு
இருக்காது. இனி கொஞ்ச நேரம் தூங்குறேன், எழுப்பிவிட்டா கூட என்ன அவசரம்னு திட்டுவோம். இன்னைக்கு ஒரு நாள் தானே தூங்கணும்னு திட்டுவோம். ஆனா இதே மாதிரி நம்ம பேரண்ட் வாழ்வாங்களா? அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே, ஒவ்வொரு சூழ்நிலையுமே, ஒவ்வொரு இடங்கள்லையுமே நம்மளை நம்ம பின்னோக்கி தான் எடுத்துட்டு போறோம். முன்னாடி வர்றதுக்கு வரதில்லை. ஆனால் பஸ்ஸில் கண்டக்டர் மட்டும்தான் கரெக்டாக செய்வேன். ஏன்னா முன்னாடி போன்னு சொல்றாரு. ஆனால் யாராவது போகிறோமா? அப்பவும் பின்னாடி தான் போகிறோம். எங்கேயுமே முன்னோக்கி வர்றதுக்கு நம்ம மனசு எடுத்துகிட்டே போக மாட்டேங்குது. இவ்வளவு தடைகள் தான் நம்மளோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது. இப்போ உங்களை தூக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும், எதெல்லாம் தடையாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட தயக்கம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி தயங்கியே உட்காந்துருப்போம். ஆனால் எல்லாமே தெரியும். கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருப்போம், ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வந்திருப்போம். ஆனால் ஒரு நம்ம ஏன் போய் சொல்லணும்? யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு அதையும் நம்ம கேட்டுட்டு உட்காந்துக்கலாம் என்னதான் தோணுமே தவிர நம்ம முன்னாடி போய் சொல்லலாம்னு வராது. இன்னையிலிருந்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே அந்த தயக்கங்கிறது எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த தயக்கங்கள் உங்களுக்கு இன்னமும் நீங்கள் எனக்கு பிடிச்சி போச்சு, எனக்கு முன்னாடி இப்போ கூச்சமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, என்னை பார்த்தா கமெண்ட் பண்ணுவாங்க, என் ட்ரெஸ் கோடிங் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, நான் எந்திரிச்சு போனாலே சிரிப்பாங்க, இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தாதான் நம்மளுக்கு வாய்ப்பு இருந்துமே நம்ம பயன்படுத்த முடியாமல் இன்டர்வியூலையே ஃபஸ்ட் லெவல்லையே நம்ம ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ நம்ம அறிவு தான் நம்மளுக்கு தடையாக இருக்குது. நம்மளுக்கு யாராவது வந்து தடைகள் சொன்னாங்களா? நீ போகாத யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? யாராவது போகுதுன்னு சொல்லிக் கொடுக்குறாங்களா? நம்ம தான் அடக்கி வச்சுக்கிறோம். இனிமேல் அந்த தயக்கத்தை மாற்றினீங்கன்னா நீங்களும் சாதனையாளர்களாக வர முடியும். அடுத்தது, நம்மளோட அறிவு எதுக்கு வேலை செய்யுது? எல்லாருக்கும் அறிவு இருக்கல இருக்கு. அந்த அறிவு எதுக்கு வேலை செய்யுது? படிக்கிறதுக்கு வேலை செய்தா? ஆனால் 10th + 2 படிக்கிறப்போ புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் கையில் வச்சுருந்தோம்? +2 1 இயர் 365 நாள். புக் எத்தனை பக்கம்? 60 பக்கம் இருக்குமா? 120 பக்கம் இருக்குமா? ஆனால் எவ்வளவு மணி நேரம் வச்சுருந்தோம்? ஏன் நம்மளுக்குள்ள அது போகல? ஆனால் சினிமா ஒரு 3 மணி நேரம் தான். 10 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட அந்த சீன் சொல்கிறோம், அந்த ட்ரெஸ்ஸு சொல்கிறோம், அந்த மியூசிக் சொல்கிறோம், அந்த ஹம்மிங் சொல்கிறோம். ஏன் புத்தகத்தில் இருக்கிற அந்த ஒரு லைன் உங்களுக்கு போகல? இதுதான் நம்மளோட மனசு வந்து ஜாலிக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சது மட்டுமே நம்ம செஞ்சு பழகிட்டோம். ரிஸ்க் எடுக்க பழகல. இப்படிதான் நம்ம அறிவு வேலை செய்யுது, இப்படிதான் நம்ம அறிவு சிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா நம்ம அறிவை புதுப்பிக்கணுமா, இப்படியே இருக்கணுமா? அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த 3 ஆண்டுகள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா உங்களை நீங்கள் தூக்கிட்டு வந்தால் மட்டும்தான் உலகம் உங்களை தூக்கிட்டு போகும். ஏன்னா எத்தனையோ இடங்கள்ல எல்லா வசதிகளும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. உங்கள் பேரண்ட்டே எடுத்துக்கோங்க. நீங்கள் காலேஜ் வர்றதுக்காக எல்லாமே செய்து கொடுக்குறாங்கல்ல, நீயே எந்திரிச்சு செஞ்சுட்டு போய் யாராவது சொல்கிறாங்களா? எந்த பேரண்ட் வீட்டில் சொல்கிறாங்களா? இல்லை, எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தூக்கத்தே சங்கடப்படுறோம், வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். இனிமேல் அதை மாற்றிக்கிட்டோம்னா இந்த 3 ஆண்டுகளில் உங்கள் தலையெழுத்தே மாறும். நீங்கள் மாறினீங்கன்னா உங்கள் ஜென்ரேஷன் அடுத்ததும் மாறும், உங்கள் குடும்ப சூழலும் மாறும். இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. நம்ம பேரண்ட்டை பற்றி, நம்மளை பற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் பேரண்ட் உங்களை வளர்த்திருப்பாங்க, எவ்வளோ அவமானப்பட்டு வளர்த்திருப்பாங்க. ஆனால் நம்ம ரிலேஷன் சர்க்கிளில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பீடு இருக்கா? உங்களை மனிதர்களாக மதிக்கிறாங்களா? ஏதோ வர்றாங்க, ஏதோ போடுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த மதிப்பீடை உருவாக்குறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். அதை மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களால தான் முடியும். உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், உங்கள் வளர்ச்சி ஒன்று இருக்கணும், உங்கள் ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு வரணும்னா உங்களால் முடியும். இந்த 3 ஆண்டு உங்களோட உழைப்பு நீங்கள் எதில் போடுறீங்களோ
அதுதான் உங்களோட வளர்ச்சி இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, மேடம் படித்து முடிச்சு வேலையே கிடைக்கல, நான் டிகிரி முடிச்சு 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா. சரி 2 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, ஏன் வேலை கிடைக்கலன்னு யாராவது யோசிச்சுருக்கோமா? மற்றவங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சது? ஏன்னா இந்த வேலை கிடைக்கலையா, வேலைக்கு நம்ம தகுதி ஆகலையா? ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே தயங்கி வெக்கப்பட்டு நிற்கிறதுனால நம்மளால அந்த இடத்துல ஸ்பீடாக ஆக்டிவேட் ஆக முடியல, அதுக்கு அடாப்ட் ஆக முடியல. அந்த அடாப்ட் ஆகிறவங்களுக்கு உடனே வேலை கிடைக்குது. இதே டிகிரி முடிச்சுட்டு ஜோகோ கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே 35,000 சேலரிக்கு போகிறாங்க. அது எப்படி முடிஞ்சுதாங்கனாலே அதே அவங்க கூட படித்தவங்க 5 வருஷமாக இன்னைக்கு வரைக்கும் வேலை இல்லைன்னு இருக்காங்க. அப்போ வேலை கொட்டிக்கிறது, வேலை செய்ய நமக்கு மனம் வரவில்லை, நம்மளுடைய அறிவு கிடையாது. ஏன்னா நாம் படிப்பதற்கு இதெல்லாமா, இந்த வேலையா, இதை விட அதிக சம்பளத்துக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்மளை தாழ்த்திக்கிட்டு நம்மளை சுருக்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இனிமேல் இந்த வெறுதியில் இதையெல்லாம், இந்த அறிவுக்கு தடையாக இருக்கிற இதையெல்லாம் மாற்றி அமைச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நம்ம நிறைய மதிப்பெண் எடுக்கிறோம். ஆனால் ஏன் நம்மளால பக்கத்தில் இருக்கிறவங்களோட கூட பேச முடியல? ஒரு டைப், இன்னொரு டைப் பார்த்தோம்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டையுமே முறைப்படுத்தினா மட்டும்தான். ஏன்னா பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. அதான் சொல்லுவாங்க, வாதத்துக்கு மருந்து இருக்குது, விவாதத்துக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது. ஆனால் நீங்களும் அந்த என்டர்டெயின்மெண்ட்லேயே போயிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் கேள்விக்குறியாக மாறும். எல்லாத்துக்குமே எல்லா தகவலுமே தெரியல. நிறைய ஸ்பீச் பேசுகிறோம், நிறைய அதிகமாக கையில் வச்சுருக்கிறது என்ன, மொபைல். அதிகபட்சம் உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் மொபைல் பார்க்க முடியும்? 3 மணி நேரம், 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரம் உங்களால் தொடர்ந்து ஏதாவது லிசன் கேட்க முடியுதா? யாராவது ஒருத்தர் ஸ்பீச்சு கேட்க முடியுதானே? முடியாது. கிளாஸ் இருக்கிறப்ப கவனிக்க முடியாது. 40 நிமிஷம் தான் கிளாஸு. ஆனால் அந்த கிளாஸ் இருக்கிறப்ப நம்மளால் கவனிக்க முடியாது. அப்போ தான் பக்கத்தில் டவுட் கேட்போம். அதே டைரெக்டாக அந்த மேடம் கிட்டேயோ கிளாஸ்